வணக்கம் குழந்தைகளே, நான் டாட்சிக்கல் ஸ்டோரிஸ் தமிழ். இன்று நாம் ஒரு அற்புதமான கதையை பார்க்க போகிறோம். இது பொன்வாத்து கதை. ஒரு ஏழை விவசாயி ராமு ஒரு அதிசயமான வாத்தை கண்டுபிடிக்கிறார். அந்த வாத்து தினமும் ஒரு தங்க முட்டை இடுகிறது. ஆனால் பேராசை வந்ததும் என்ன ஆகும் தெரியுமா? வாங்க கதையை பார்ப்போம். ஒரு அழகான கிராமத்தில் ராமு என்ற ஒரு ஏழை விவசாயி தன் மனைவி கமலாவுடன் வாழ்ந்து வந்தார். காலை வணக்கம் அனைவருக்கும். இன்று ஒரு நல்ல நாளாகட்டும். அவர்கள் மிகவும் ஏழையாக இருந்தார்கள். கடினமாக உழைத்தும் அன்றாட உணவுக்கே கஷ்டப்பட்டார்கள். ராமு, தானியம் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. கவலைப்படாதே கமலா, நாம் கடுமையாக உழைப்போம். ஒரு நாள் காலையில் ராமு தன் குளத்தின் அருகே ஒரு அழகான வெள்ளை வாத்தை கண்டார். அதன் அலகும் கால்களும் தங்க நிறத்தில் பிரகாசித்தன. அடடா, என்ன அழகான வாத்து! கமலா, கமலா, வா இங்கே பார். ஐயோ, எவ்வளவு அழகாக இருக்கிறது! இதை நம் வீட்ல வளர்ப்போம். ராமுவும் கமலாவும் அந்த வாத்தை அன்புடன் வீட்டிற்கு கொண்டு வந்து அதற்கு ஒரு சிறிய இடம் அமைத்தார்கள். பசிக்கிறதா செல்லம்? இதோ தானியம். இனிமேல் நீ எங்கள் குடும்பத்தின் ஒரு அங்கம். மறுநாள் காலையில் ராமு வாத்தின் இடத்தை சுத்தம் செய்ய சென்றபோது ஒரு அற்புதமான காட்சியை கண்டார். என்ன இது? தங்க முட்டையா? கமலா, கமலா, வா, விரைவில் வா. ஆ, அடடா, நம்ப முடியவில்லை. ஆ, இந்த வாத்து தங்க முட்டை இடுகிறது. அன்று முதல் அந்த அற்புதமான வாத்து தினமும் ஒரு தங்க முட்டை இட்டது. ராமுவும் கமலாவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இது கடவுளின் ஆசீர்வாதம் கமலா. ஆமாம், இனி நமக்கு கஷ்டமில்லை. ராமு அந்த தங்க முட்டைகளை கிராமத்தின் நகை வியாபாரியிடம் விற்றார். விரைவில் அவர்கள் செல்வந்தர்களாக மாறினார்கள். இது ஒரு தங்க முட்டை ஐயா. இது உண்மையிலேயே ஒரு தங்க முட்டை. இது எப்படி கிடைத்தது? இது உண்மையான தங்கம், மிகவும் தூய்மையானது. இதற்கு என்ன விலை தருவீர்கள்? இந்த முட்டைக்கு 5000 ரூபாய் தருகிறேன். நன்றி ஐயா, நீங்கள் நல்லவர். நாட்கள் கடந்தன. ராமுவின் வீடு சிறப்பாக மாறியது. அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் எப்போதும் தாழ்மையாகவும் நல்லவர்களாகவும் இருந்தார்கள். நாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் ராமு! ஆமாம், ஆனால் நாம் எப்போதும் அந்த வாத்துக்கு நன்றியுடன் இருக்க வேண்டும். ஆனால் ஒரு நாள் இரவு ராமுவின் மனதில் ஒரு பேராசை தோன்றியது. கமலா, நான் ஒரு விஷயம் யோசிக்கிறேன். என்ன ராமு, சொல்லுங்கள். இந்த வாத்து தினமும் ஒரு முட்டை மட்டும் இடுகிறது. ஆனால் அதன் உள்ளே நிச்சயம் நிறைய தங்கம் இருக்கும். ராமு, இது சரியா தெரியவில்லை. காத்திருக்காமல் அதை திறந்து எல்லா தங்கத்தையும் ஒரே நாளில எடுத்து விடலாம். பேராசையால் கண்மூடித்தனமாக ராமுவும் கமலாவும் ஒரு பயங்கரமான முடிவை எடுத்தார்கள். நாளைக்காக காத்திருக்க தேவையில்லை. ராமு, இன்னும் ஒரு முறை யோசிக்கலாமா? இல்லை, நாம் உடனே செல்வந்தர்கள் ஆகிவிடுவோம். சரி, நீங்கள் சொல்வது சரிதான். அன்று இரவே அவர்கள் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்த வாத்தை கொன்றார்கள். பேராசை அவர்களை குருடர்களாக்கிவிட்டது.
ஆனால் அவர்கள் உள்ளே பார்த்தபோது அதிர்ச்சியடைந்தார்கள். எந்த தங்கமும் இல்லை. அது ஒரு சாதாரண வாத்தை போலவே இருந்தது. என்ன என்ன இது? உள்ள எந்த தங்கமும் இல்லையே. ஐயோ, நாம் என்ன செய்து விட்டோம்? நம் பேராசையால் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம். ராமுவும் கமலாவும் கதறி அழுதார்கள். இனி தினமும் கிடைத்த தங்க முட்டைகள் கிடைக்காது. அவர்களின் பேராசை எல்லாவற்றையும் அழித்துவிட்டது. நான் என்ன முட்டாள்தனம் செய்து விட்டேன். நாம் பொறுமையாக இருந்திருக்க வேண்டும். இப்போது நமக்கு எதுவும் இல்லை. நான் உன்னை தடுத்திருக்க வேண்டும். மாதங்கள் கடந்தன. ராமுவும் கமலாவும் மீண்டும் ஏழைகளாக மாறினார்கள். அவர்களின் பேராசை அவர்களை எல்லாவற்றையும் இழக்க வைத்தது. நாம் இருந்ததை பாராமல் அதிகம் விரும்பினோம். ஆமாம், நம் பேராசைதான் நம் பகைவனானது. கிராம முதியவர் அனைவருக்கும் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தார். பேராசை என்பது ஒரு பயங்கரமான விஷயம். பிள்ளைகளே, நமக்கு இருப்பதை மதிக்க வேண்டும். நான் என் பேராசையால் எல்லாவற்றையும் இழந்தேன். நாங்கள் நிறைவாக இருந்ததை உணரவில்லை. முதியவர் அனைவருக்கும் பேராசையின் ஆபத்தை எடுத்துச் சொன்னார். சிறிதாக ஆனால் நிலையாக கிடைப்பது எப்போதும் பெரிதாக ஆனால் ஒருமுறை கிடைப்பதை விட மேலானது. சிறிது சிறிதாக சேர்ப்பதுதான் உண்மையான செல்வம். பேராசை உங்களிடம் இருப்பதையும் பறித்துவிடும். தாத்தா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு கிடைப்பதற்கு நன்றியுடன் இருங்கள். மேலும் பொறுமையாக இருங்கள். ராமு தன் தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டார். அவர் மீண்டும் கடினமாக உழைக்க ஆரம்பித்தார். இந்த முறை பொறுமையுடனும் நன்றியுடனும். ராமு, நாம் மீண்டும் உழைத்து முன்னேறுவோம். ஆமாம், இந்த முறை பொறுமையாகவும் நன்றியுடனும். மாதங்கள் கடந்தன. ராமுவும் கமலாவும் கடினமாக உழைத்தார்கள். மெதுவாக ஆனால் நிலையாக அவர்களின் வாழ்க்கை மேம்பட்டது. பார், நம் கடின உழைப்பு பலன் தருகிறது. ஆமாம், சிறிது சிறிதாக ஆனாலும் இது நம்முடையது. ராமுவும் கமலாவும் தங்களிடம் இருப்பதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். அவர்கள் பேராசையை வென்று நன்றியுணர்வை கற்றுக்கொண்டார்கள். பாட்டி, இந்த காய்கறிகளை எடுத்துக்கோங்கள். நீங்கள் மிகவும் நல்லவர் மகனே. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குழந்தைகளுக்கு இது உதவும். மிக்க நன்றி அக்காள். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறீர்கள். ராமுவும் கமலாவும் இப்போது பெரிய செல்வந்தர்கள் இல்லை. ஆனால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அவர்கள் உண்மையான செல்வத்தை கண்டுபிடித்தார்கள். மனநிறைவையும் நன்றியுணர்வையும். ராமு, நாம் இப்போது உண்மையில் செல்வந்தர்கள். ஆமாம் கமலா, மனநிறைவுதான் உண்மையான செல்வம். ராமுவும் கமலாவும் தங்கள் கதையை கிராமத்து குழந்தைகளுக்கு சொன்னார்கள். அப்படியானால் அவர்கள் அதே தவறை செய்ய மாட்டார்கள். பிள்ளைகளே, பேராசை மிகவும் ஆபத்தானது. உங்களிடம் இருப்பதற்கு நன்றியுடன் இருங்கள். சிறிதாக இருந்தாலும் அது நிலையானதாக இருந்தால் போதும். அதிகம் விரும்பினால் எல்லாவற்றையும் இழக்க நேரிடும். நாங்கள் புரிந்து கொண்டோம். நாங்கள் பொறுமையாகவும் நன்றியுடனும் இருப்போம். இப்படியாக ராமுவும் கமலாவும் பேராசையின் ஆபத்தை உலகிற்கு கற்றுக் கொடுத்தார்கள். நமக்கு இருப்பதற்கு நன்றியுடன் இருப்பதும் பொறுமையாக இருப்பதும் உண்மையான செல்வத்திற்கு வழி. ராமு, கமலா, நீங்கள் ஒரு சிறந்த பாடம் கற்றுக்கொண்டீர்கள். நன்றி தாத்தா. பேராசை எங்களை எல்லாவற்றையும் இழக்க வைத்தது. இனி நாங்கள் எப்போதும் நன்றியுடன் வாழ்வோம். நன்றியும் பொறுமையும் தான்
உண்மையான செல்வம். பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் நான் மிகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கிறேன். ஆம், நம் குழந்தைகள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள். நமது தோட்டம் அழகாக இருக்கிறது. ஆமாம், மிகவும் அமைதியானது. பேராசை வேண்டாம். நன்றியுடன் வாழ்வோம். நமக்கு இருப்பதை பாராட்டுவோம். பேராசை வேண்டாம். நன்றியுடன் வாழ்வோம். நமக்கு இருப்பதை பாராட்டுவோம். குழந்தைகளே, கதை முடிந்தது. இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? பேராசை மிகவும் ஆபத்தானது. நமக்கு இருப்பதற்கு நன்றியுடன் இருக்க வேண்டும். பொறுமையாக இருந்தால் நல்லது நடக்கும். அதிகம் விரும்பினால் எல்லாவற்றையும் இழக்க நேரிடும். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். அடுத்த கதையில் சந்திப்போம். வணக்கம்.